அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதம் கடைசி வார பிரதோஷம் என்பது ஒரு சிறப்பான நாளாக வந்திருக்கின்றது. அதிலும் நாளைய தினம் டிசம்பர் 28ஆம் தேதி சனிக்கிழமை என்று சனி மகா பிரதோஷம் வந்திருக்கிறதுங்க. இந்த இலைக்கு மேல ஒரே ஒரு தீபம் ஏத்துறது, இந்த ஒரு தீபம் ஏத்துவதன் மூலமா நீங்க எக்கச்சக்கமான நன்மைகளை பெற முடியுங்க. அது என்ன இலை, எந்த மாதிரியான தீபம் ஏத்தணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம துர்காதேவி சரணம் சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவில் வரும் நல்ல பயனுள்ள தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும். நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப வந்துட்டு இந்த பதிவுல எந்த இலையை வைத்து எந்த விதமான தீபம் ஏத்த போகிறோம் என்பதை முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே மார்கழி மாதம் என்றாலே அது வந்துட்டு சிறப்பான மாதமாகவும் இறை வழிபாட்டுக்குரிய மாதம் என்றும், அதிலேயும் பிரதோஷம் மாதிரியான சில முக்கியமான விரத நாட்கள் வரும்போது இன்னும் கூடுதல் சிறப்பு என்றே சொல்லலாம். இந்த பிரதோஷ நாட்கள்ல மற்ற நாட்களை விட சிறப்பாக பயன்படுத்திக்கிடணுங்க. அதே பிரதோஷம் என்பது சனிக்கிழமை வருவது என்பது கூடுதல் விசேஷம். யார் ஒருத்தங்க சனி பிரதோஷத்துக்காக முறையாக விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில 5 வருடத்துக்கான பிரதோஷ தினத்தை இருந்ததற்கான பலனை பெற முடியும் என்பது ஒரு பெரிய நம்பிக்கைங்க. இதுவரைக்கும் வாழ்க்கையில சிவபெருமான் வழிபாட்டுக்கு பெருசா ஒன்றும் முக்கியத்துவம் கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்றவங்க, பிரதோஷ வேளையில சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடே செஞ்சதில்ல, பிரார்த்தனை பண்ணதும் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்துக்கான வழி என்றே சொல்லலாம். பிரதோஷம் என்பது நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களை நீக்கி நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த பிரதோஷ நாள். ஒரு மாதத்துல பொதுவாக 2 பிரதோஷம் வரும். அந்த 2 பிரதோஷத்திலும் வந்தாலுமே அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக நாள் என்று சொன்னால் அது சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் நாள் தான். சிவபெருமானை நாம வழிபாடு செஞ்சா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறையுங்க. இந்த சனி பிரதோஷ வழிபாட்டில் ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கணுங்க. இப்படி சனி பிரதோஷத்துக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போனீங்கன்னா அங்க 4 மணி 30 நிமிடத்திலிருந்து 6 மணி வரையும் இந்த பிரதோஷ வேளையில சிவபெருமானுக்கும் நந்தி பெருமானுக்கும் அபிஷேக ஆராதனையில் நடக்குங்க. அதுல கண்டிப்பாக கலந்துக்கோங்க. அது போக முடிஞ்சா அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்க கையால வாங்கி கொடுக்கிறது அப்படிங்கிறது உங்களது வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த சிவபெருமான். இல்ல ஒரு சிலருக்கு இவை எதுவும் வாங்கி கொடுக்க முடியலனா வில்வ இலையும் அருகம்புல் மாலையும் கண்டிப்பாக எடுத்துட்டு போயிட்டு வில்வ இலையை சிவபெருமானுக்கும் சமர்ப்பித்துட்டு அருகம்புல் மாலையை நந்திய பெருமானுக்கும் அபிஷேகத்துக்கு அலங்காரம் செய்வாங்க. அந்த நேரத்துல நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய அருகம்புல் மாலையை கொடுத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற அர்ச்சகர் நந்தி தேவர் கழுத்துல போடுவார். அப்ப உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார வேண்டிக்கோங்க. இளநீர், நார்த்தங்காய், பன்னீர் இத மாதிரியான அபிஷேகத்திற்கு உகந்த பொருட்கள் நந்தி பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் பிரதோஷ வேளையில் வாங்கி கொடுக்கிறது. நீங்க என்ன வேண்டுதல் நினைத்து வாங்கி கொடுக்கிறீங்களோ அந்த காரியம் கூடிய சீக்கிரம் நிறைவேறுவதற்கான எல்லா வழிகளையுமே உங்களது வாழ்க்கையில இந்த பிரதோஷ தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி பிரதோஷ வேளையிலே கலந்து கொள்வதை மறந்து விடாதீர்கள். நாளைய தினம் சனிக்கிழமை பிரதோஷ மரம் இருப்பதால் நிறைய பேர் ஓய்வு நேரம் என்பதால் சில பேர் வீட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலுக்கு சென்று வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்க. சில பேருக்கு வேலை இருக்கும், ஆபீஸ் இருக்கும், இல்ல அவங்களால கோவிலுக்கு போய் பிரதோஷ வேளையில கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்காதுங்க. இப்படிப்பட்டவங்க வீட்டோட பூஜை அறையிலே சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி நீங்க உங்களால என்ன நைவேத்தியம் வைக்க முடியுமோ, முடிந்தால் 1 டம்ளர் பால் கூட போதுங்க, அதையே சிவபெருமான் ஏத்துக்கிடுவார். மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பிரதோஷ வேளையில வீட்டுல அதே மாதிரி வழிபாடு செஞ்சுக்கிடலாம். அது போக நாம இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை இருக்குதுல, இது எல்லோருக்குமே மிகவும் சுலபமாக எளிதாகவும் கிடைக்கக்கூடிய இலைதாங்க. வேறு ஒன்றும் கிடையாதுங்க, மருதாணி இலைதான். இந்த மருதாணி இலை என்பது மகாலட்சுமி தாயாரோட மறு உருவம் என்றே சொல்லலாம். சுபகாரியங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல முதல் பொருள் இந்த மருதாணி இலைதான். திருமண வீடாக இருக்கட்டும், எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், கட்டாயம் அந்த சுப நிகழ்ச்சிகளில் மருதாணியை கையில் வைப்பாங்க. இந்த மருதாணி இலைக்கு அதிக மகத்துவமும் அம்சமும் கொண்டதுங்க. இதை யார் ஒருத்தங்க வீட்டுல சுபகாரிய தடைகள் அதிகமாக இருக்கு, இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்கல, நல்ல வரன் அமையல அப்படிங்கிறவங்க எல்லாருமே வாரம் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாருக்கு சின்னதா ஒரு கிண்ணத்துல கூட மருதாணியை வச்சு படைச்சி அதை நீங்க திரும்பவும் பயன்படுத்தும் போது வீட்டுல ஏற்படக்கூடிய சுபகாரிய தடைகளை நீக்கி கூடிய சீக்கிரம் நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் நடப்பதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த ஒரு மருதாணி இலை.
அது போக இந்த மருதாணி இலை அப்படிங்கிறது உங்க வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி பணவரவு தடைகளை நீக்கி அதிகமான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு இலைங்க. நிறைய பேர் வீடுகள்ல மருதாணி செடி அப்படிங்கிறது வீட்டிலேயே எல்லோருமே வச்சிருப்பாங்க. மருதாணி இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு மருதாணி இலை கிடைக்கல அப்படின்னா கூட எப்படியாவது உங்க வீட்டு அருகில இருக்கக்கூடிய வீடுகளில் கேட்டு பாருங்க. மருதாணி இலை கிடைக்கும். அப்படி வாங்கினா கூட மருதாணி இலைக்கு காசு கொடுத்தாவது ரூ. 5 இல்ல ரூ. 10 கொடுத்தாவது மருதாணி இலையை வாங்கி வந்து சின்னதாக ஒரு பித்தளை தாம்பூலத்துல ஒரு கைப்பிடி மருதாணி இலை எடுத்துக்கொண்டு தாம்பூலத்தில் பரப்பி வச்சுக்கோங்க. அதாவது பிரதோஷ வேளையில வில்வ இலைக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கீங்களோ அதே மாதிரி தான் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான இந்த மருதாணி இலைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலாங்க. மேலும் மருதாணி இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வந்து அதை நன்கு கழுவி சுத்தப்படுத்தி ஒரு தாம்பலத்தின் மேல பரப்பி அதுக்கு நடுவுல ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து அதுல தீபம் ஏத்துங்க. இப்படி தீபம் ஏத்தும் போது அதுல பஞ்சுத்திரி போட்டு விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்பவும் நல்லதுங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றியும் விளக்கேற்றலாம். ஆனா ஒரே ஒன்று விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தீப எண்ணெய்ன்னு கடைகள்ல சொல்லி விற்பாங்கல்ல அந்த எண்ணெயை மட்டும் வாங்கி பயன்படுத்தாதீங்க. நீங்க ஏத்தக்கூடிய இந்த ஒரு தீபம் பிரதோஷ வேளையில சிவபெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்குமாக உங்க வீட்டுல செல்வ கடாட்சம் நிறைந்து இருக்கணுங்க அப்படின்னு ஏத்தக்கூடிய ஒரு தீபம். அதனால கடைகள்ல விற்கிற தீப எண்ணெயை ஊற்றி நீங்கள் தீபம் ஏத்தாதீர்கள். சிலர் வந்துட்டு நெய் வந்து அதிகமாக பயன்படுத்த முடியலையா, பரவாயில்லைங்க, சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றினாலே தீபம் ஏற்றினால் போதுங்க. இப்படி தீபம் வந்துட்டு சாஸ்திரத்துக்கு மருதாணி இலையை பரப்பி மண்ணகல் விளக்கு தீபம் போடுவதுதான் இதனோட சிறப்புங்க. இப்ப இந்த தீபம் ஏற்றுவது எப்போ எந்த நேரம் என்று கேட்டீங்கன்னா பிரதோஷ வேளையிலான கால நேரம் 4:30 6 மணி வரையிலுமே பிரதோஷ நேரம் இருப்பதால வீட்டில் எப்போதுமே வழக்கமாக 6 மணிக்கு மேல விளக்கு ஏத்துற மாதிரி உள்ள நேரத்திலே கூட விளக்கு ஏத்தலாம். நாளைய தினம் பிரதோஷ நேரத்துல கோவிலுக்கு போனாலும் சரி, போக முடியல அப்படின்னாலும் சரி, மாலை 6 மணிக்கு மேல கண்டிப்பாக இந்த மருதாணி இலைக்கு மேல ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றுவது என்பது உங்களது வாழ்க்கையில நீங்க என்ன கோரிக்கை வைத்து சிவபெருமானிடம் கேட்கிறீர்களோ அது அப்படியே கேட்டபடியே சிவபெருமான் நடத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. இந்த மருதாணி இலை தீபம் போடுவதால உங்க வீட்டுல மகாலட்சுமி கடாட்சத்தை முழுவதுமே பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த தீபம் ஏற்றுவதன் மூலம் நீங்கள் பெறலாம். சிலருக்கு கைக்கு வராமல் நின்று தடைபட்டு இருக்கக்கூடிய பணமாக இருந்தாலும் எல்லா தடைகளுமே நீங்கி உங்க கைக்கு வந்து சேரும். வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு கிரகதோஷம் இருந்தாலும் எல்லாமே நீங்கி இந்த மருதாணி இலை தீபம் ஏற்றுவதன் மூலமாக நல்லது மட்டுமே நடக்குங்க. இப்படி பிரதோஷ தினத்தன்று நாம ஏத்தக்கூடிய தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரமாவது உங்க பூஜை அறையில இருந்தால் போதுங்க. இது வந்துட்டு மறுநாள், அதாவது பிரதோஷம் முடிந்த உடனே மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த மருதாணி இலையை நீங்களே அதை எடுத்து உங்க கைகளில் அரைத்து வச்சுக்கிடலாம். அதுல எந்த தவறும் கிடையாதுங்க. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பம்தான். அப்படியும் கையில் அரைச்சி வைக்க முடியல அப்படிங்கிறவங்க அதை கால்படாத இடத்துல மரம் செடிகளுக்கு போட்டு விடலாம். இல்ல ஓடும் நீர்நிலைகளில் கூட கொண்டு போடலாம். இப்படி மார்கழி மாதத்துல வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷத்துக்கு அவ்வளவு மகத்துவங்க. மேலும் நாளைய தினத்தில் நீங்க ஏற்றக்கூடிய இந்த மருதாணி இலை தீபம் உங்க வீட்டுக்குள்ள பல நன்மைகளை ஏற்படுத்தும் போகுது என்று நம்பிக்கையோடு ஏத்துங்கள். நீங்கள் செல்லும் இடங்களிலும் வெற்றி கிடைக்கும். செய்யக்கூடிய தொழில்களிலுமே நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் சிவமந்திரமான ஓம் நமச்சிவாய என்ற திருநாமத்தை பதிவிடுங்க. இந்த பதிவின் மூலம் நீங்க அறிந்த பயனுள்ள கருத்துக்களை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பயனுள்ள தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.